guys, welcome back to the game Gladiators. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் ரைட் ஜோன். அதாவது எங்களுக்குலாம் அவ்வளோலாம் தெரியாது, கொஞ்சம் ஒரு 4 அவ்வளோ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். ஆமாம். இப்போது ஏன் இதை போடுறோன்னா, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி இப்போ புதுசாக விளாட்றவங்கலாம் எதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கணும்னு நாங்கள் உங்களுக்காக டக்குன்னு போடுறோம். அப்புறமா புதுசாக வரவங்க யாருமே நியூ பிளேயர்ஸ் இல்லை, அதாவது ஆமாம், அது மட்டும் இல்லை, புதுசாக வரவங்க யாருமே தயவு செஞ்சு இந்த $75,000 இருக்க கார்லாம் வாங்கிடாதீங்க. ஆமாம், வேஸ்ட்டு இருக்கிறதுலே வேஸ்ட். அதை மட்டும் வாங்கிடாதீங்க. அதோட கொஞ்சம் ரேட்டு போட்டு 5 lakh இந்த சுப்ரா அதெல்லாம் வாங்க பாருங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், இப்போ 5 lakhலாம் ஒரு விஷயமே இல்லை கைஸ். ஒரு 2 நாள் விளையாடினா போதும். கண்டினியூஸாக கூட இல்லை, ஒரு 2 hours போதும், 5 lakh வந்துடும் அதுக்குள்ளே. ஆமாம், அதனால் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணுறாதீங்க ஏதாவது வாங்கிட்டு. ஓகே, இது வேறு எதுவும் இல்லை கைஸ், அப்படியே பின்னாடி ஓடிட்டுருக்கு. ஆமாம், இது வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது தான் ஓடிட்டுருக்கு. நாங்கள் டப் தான் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், சும்மா பண்ணிட்டுருக்கோம். இதை பண்ணிவிட்டு ஒருத்தன் கேட்டான் ட்ரேடு பண்ணோமா அப்படின்னு, அதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், இந்த சூப்பராக வெளியே போயிட்டு ட்ரேட் பண்ணால் வெறும் $600 தருவாங்க. இவன் தானே எவ்வளோ கேட்குறான் பாருங்க. அதுவும் போர்ஷி எடுத்துன்னு வந்து சீன் போட்டான். சரிப்பா வாப்பா, என்னோடய போர்ஷி பார்த்துக்கோ. பென்ஸ் எடுத்துன்னு வந்து சீன் போட்டான். பென்ஸை அதுக்குள்ளே போட்டு 33 லெவலில். அந்த போர்ஷி ஸ்கின்னும் என்கிட்ட இருக்குது. ஆமாம், என்கிட்ட 3 இருக்குது. இதோ இங்கே பாருங்க கைஸ், இந்த பென்ஸ் வந்து 48 லெவலு, அவன் 33 லெவலில் எனக்கு ட்ரேட் பண்ண பார்க்குறான். அதுவும் 1200 எவன் வாங்குவான் போட வந்துட்டோம். சரி, அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம். 200 400 அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் மேப் வைங்க. சடன் பிரேக், நாட் ஈவன் an inch. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு. அவ்வளோதான், இங்கே இடிக்கல பாருங்கள். ஜஸ்ட்டு அதெல்லாம் இடிக்க முடியாது, அது கிளிச்சுன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்கள், நல்லாவே போயிட்டு இடிக்குது. ஆமாம், நாங்கள் ஜஸ்ட்டில் நிறுத்தோம் பாருங்க. ஆமாம், அதனால இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுருந்தீங்கன்னா டயர் மார்க்ஸு எல்லாம் வரும். அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நானே காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு காட்டுறேன். அதே டிஸ்டன்ஸில் இருந்து தான் வரேன். ஏதாவது ஏமாத்திரான்னு நினச்சிக்காது. இங்கே வந்து தான் அமுக்குனேன். அப்படியே பாருங்க, வலிக்கினே போகுது. ஒன்றுமும் போயிருக்கும். இது இல்லைன்னா இதுனா சடன் பிரேக். இது எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் பரவாயில்ல, மேப்பை மட்டும் டச் பண்ணிக்கிறீங்க. சடன் ஒரு ஜர்க்கு கூட கொடுங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், முன்னாடி மேப்பில் ஒரு ரூட் இருக்கு, அங்கே போயிட்டு அதுதான். என்னாச்சு? எதுவுமே இல்லை. இங்கே பிரேக் கொடுத்தா அதே இடத்துல நின்றுச்சு. நோ டயர் மார்க்ஸ். ஸோ இந்த பிளேஸ்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி போயிட்டு அப்படியே தைச்சிட்டே போயிருக்காங்க. கண்டுபிடிச்சாலும் இதுவாக அது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஃப்ட் அடிக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நியூ பிளேயர்ஸ்லாம் ஹேண்ட் பிரேக்கை போட்டு அழுத்துறாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணவே வேணாம். இப்போ நம்ம திரும்புகிறோன்னா ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் போதும். இதோ ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே ஃபுல்லாக திரும்பணும். இந்த லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோலில் வச்சு தான். இப்போ சில பேர் எப்படின்னா இப்படி திருப்பினே போவாங்க. இப்படி திருப்பினா ஸ்பீட் ரொம்ப மைனஸ் ஆகும், கூடவே ரொம்ப திரும்பிடும். இது பாருங்க, இப்போ அவங்க பண்ணுற மாதிரி பண்ணால் இதோ எப்படி எவ்வளோ ஸ்பீடு மைனஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ திரும்பிச்சு, இந்த மாதிரி ஆகிடும். இது ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக்குனா ஸ்பீடும் மைனஸ் ஆகாது, இதுவும் கம்மியாகாது. அது இந்த இடத்துல ஆகலை. நான் நறுட்ராக் எடுத்துருவேன். பாருங்க, இப்படி வந்துட்டு போயிடலாம். இதுவே சில பேர் இப்படி பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, எதுலையாவது இடிச்சா அவ்வளோதான், லாஸ்ட்டு தான். நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் லாஸ்ட்டு தான் வருவீங்க. ஸோ இது ஒரு டிப்ஸ்.
அதுக்கப்புறமா வேறு வேறு என்ன இல்லை இருக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது வேறு ஏதோ யோசித்து வச்சுருந்தேன் அப்புறமா இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க காரு ஒரு காரை நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இப்போது நீங்கள் அப்படியே இது டிப்ஸு இதுக்கு முன்னாடி சொன்னது ட்ரிக்ஸு இப்போ ஒரு காரை நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா போக போக ஒரு லெவலுக்கு மேலே அந்த காருக்கு ஸ்பீடை மைனஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அப்படி தான் நான் சரியாக பார்க்கல. அன்றைக்கி நானும் ஆகாஷும் ரேஸ் ஓட்டியிருந்தோமா மஸ்டாங்கு 23 லெவல் 33 லெவல் மஸ்டாங்கு 47 46 இருந்தது அப்போ பென்ஸு 46 லெவல் பென்ஸை அசால்ட்டாக போகுது தாண்டி. அப்புறம் தான் இப்போ கவனித்தேன் திருப்பியும் விளையாடி முடித்தோன்னு கவனித்தேன் பார்த்தா இந்த ட்ராக் ஏதோ டிரான்ஸ்மிஷன் ஏதோ ஒன்று இருக்குது அது கம்மியாகுது. அப்புறமா 4WDன்னு ஒன்று இருக்குது அது கம்மி பண்ணுது அதாவது இந்த பென்ஸுக்கு சொன்னேன். அப்புறமா ட்ராக் இன்ஜினா ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கியர் பாக்ஸ் ஓகே ட்ராக் கியர் பாக்ஸ் தான் கம்மியாகுது. டர்போ சார்ஜர்ஸ்லாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் அதுலேயே போய் ஒன்று ஒன்றா டச் பண்ணிங்களானே தெரியும் அதுலேயே. ஆமாம் ஏன்னா அதில் இருக்கிறது மேக்ஸிமம்னா அதான் வச்சாதான் வந்தால். இப்போ ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா இப்போ நான் இதை இருக்கிறதுலே டவுனில் வச்சுருக்கேன் சரிதா இருக்கிறதுலே டவுனில் வச்சுருக்கேன். இதுவே கொஞ்சம் தூக்கி வச்சுருந்தானே செமையாக போவோம். எக்ஸாம்பிள் காட்டுற வெயிட் பண்ணுங்க. வியூவில் இதோ சஸ்பென்ஷன் போயிட்டு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வைக்கணும். ஸ்போர்ட்ஸ் டயர் இத்தனை டயர்ஸ் இருக்காங்க என்கிட்ட. இப்போ நாங்கள் ட்ரிஃப்ட் டயர்ஸ் தான் வைக்கணும். இல்லை ட்ராக் அதாவது ஆஃப் ரோட் ரேலி டயர்ஸ் வைக்கலாம். ஏன்னா இது ஆஃப் ரோடு. பிரேக்ஸ் அதே தான். இது இங்கே பாருங்க +2 -6லேருந்து +2 தூக்குனா இப்படி தான் கைஸ் இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா தூக்கிக்கலாம். எவ்வளோ லைட் இருக்குது பாருங்க கைஸ். இதெல்லாம் எதுவும் ஆகாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் க்ரிப்புக்கு. அப்புறமா இது பாடிலாம் எதுவும் இல்லை அதெல்லாம் ஸ்டைலுக்கு தான் கைஸ். அதெல்லாம் நீங்கள் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா இங்கே இருக்காம டர்போ சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டான். இன்ஜின் தான் நினைக்கிறேன். இன்ஜின் இல்லை ஸ்போர்ட்ஸ் இதோ கியர் பாக்ஸ். இங்கே பாருங்கள் இது நார்மல் எதுவுமே இல்லை. அதாவது இது ஸ்போர்ட்ஸ் கியர் பாக்ஸ் கொஞ்சம் ஏற்றுது. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் கியர் பாக்ஸ் இதுவும் ஏற்றுது. இந்த ட்ராக் கியர் பாக்ஸ் பாருங்களேன் 10 அதாவது இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கியர் பாக்ஸ் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள். இதுவாது பரவாயில்ல ஸ்போர்ட்ஸ் கியர் பாக்ஸ் தான் பெஸ்ட்டு. அப்புறமா இதில் 4WDன்னு இருக்குல்ல இதுனா மோஸ்ட்டாக 4 வீல் டிரைவ் மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆமாம் மாற்றி சொல்கிறேன். இல்லை 4 வீல் டிரைவ் தான். இது 4 வீல் டிரைவ் மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் வெயிட் அதிகமாகுது. ஆமாம் இது ஆமாம் இன்னொன்று சொல்கிறேன் கைஸ் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் காரு ஸ்பீடு குறையும். கம்மியாக இருந்தது வைங்க பறக்கும். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் யாராவது இடித்தா பறந்துடுவீங்க. ஆமாம். அப்புறமா இது பேக் வீல் மட்டும் இருக்கும். இது ஆஃப் ரோடுக்கு ஸ்பெஷல். இந்த மாதிரி தான் கைஸ் ஒன்று பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் எங்களுக்கு தெரிஞ்ச 3 டிப்ஸ் தான் ட்ரிக்ஸு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். Thank you for watching.